News One Express. கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பாஜக பிரமுகர் மதுபாலன் மீது பொய்க் குற்றச்சாட்டின் பெயரில் குண்டர் தடுப்பு சட்டம் வழக்கு பதிவு செய்ய காரணமாக இருந்ததோடு ஆதிவாசி பழங்குடியின மக்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவர்களை தொடர்ந்து மிரட்டி வரும் உளவுத்துறை காவலர் ஜெயச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதியான ஆறுகாணி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பாஜக பிரமுகர் மதுபாலன் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை முடக்க காரணமாக இருக்கும் உளவு பிரிவு காவலர் ஜெயச்சந்திரன் இதுபோன்று இந்த பகுதியில் வசிக்கும் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து ஜெயச்சந்திரன் தொடர்ந்து இந்த பகுதி மக்களை மிரட்டி வருவதாகவும் இவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து இருப்பதால் பல இந்துக்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மேல்புறம் வடக்கு ஒன்றியம் பாஜக தலைவர் ஹரீஷ் தலைமையில் ஆறுகாணி பகுதியில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அங்கு வைக்கப்பட்ட ஸ்பீக்கர்களை காவல்துறையினர் அகற்றினர். இதைத் தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட குவிந்த பாஜகவினரிடம் மார்த்தாண்டம் டிஎஸ்பி நல்லசிவம் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் பாஜகவினர் ஆர்ப்பாட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாவட்ட தலைவர் RT சுரேஷ், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சஜி உட்பட 125க்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். அப்போது பாஜகவினர் வாகனத்தில் ஏற மறுத்து கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் ஊர்வலமாக மண்டபத்திற்கு சென்றனர். பாஜகவினர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் RT சுரேஷ், தொடர்ந்து RSS, பாரிவார், இந்து இயக்க நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்து வருவதாகவும், கடந்த ஆட்சியில் இதுபோன்று பொய் வழக்கு பதிவு செய்து வந்ததாகவும், இதுபோன்று இந்த ஆட்சியில் பொய் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர். கடந்த ஆட்சியைப் போல் போராட்ட அனுமதி மறுக்கப்பட்டதாக வருவதாக குற்றச்சாட்டு எழுப்பினார். விரும்பி நடத்துவதல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய நிர்வாகம் பாரதிய ஜனதா கட்சியை தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு காவல்துறையிலே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து இயக்க பொறுப்பாளர்கள் மீது பொய்ப்பழக்குகள் தொடுக்கின்றார்கள் என்று சொல்லி பல்வேறு புகார்கள் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லாதவருடைய விளைவு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் பேசுகின்ற போது பல்வேறு இடத்திலே காவல்துறை அதிகாரிகள் சொன்னார்கள், அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னார்கள். காவல்துறை அதிகாரிகள் ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும். இங்கிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பு களியக்காவலை காவல் நிலையத்திலே சக்திவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு உயரதிகாரி இருந்து கொண்டிருந்தார்கள். ஆய்வாளர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆய்வாளர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் விஷயத்திலே அவர் நல்லவர் இல்லை, பெண்கள் விஷயத்திலே வீக்காக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் அன்றைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் முறையிட்டோம். முறையிடுகின்ற போது அன்றைய மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் சொன்னார்கள், அவர் ஒரு நல்லவர், நல்ல மனிதர், வல்லவர், அப்படிப்பட்டவர்கள் மீது நீங்கள் பொய்யாக புகார் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன் நான் இதை இந்த இடத்திலே சொல்கின்றேன் என்று சொன்னால், அன்று இதே மாவட்டத்தில் இருந்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த சக்திவேலுக்கு வக்காலத்து வாங்குவதனுடைய விளைவு கேரளாவிலே பரசேரி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவியை கற்பழித்த வழக்குக்காக அந்த சக்திவேல் தலைமறைவாக இருந்து இன்று வேலையை விட்டு ஓடி போனவர்கள் பட்டியலே சேர்க்கப்பட்டு கடைசியிலே கேரளா சிறைச்சாலையிலே இருந்து கேரளா நீதிமன்றத்திலே பிணையம் பெற்று வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். 1982 மண்டைக்காடு கலவரத்திற்கு அனைவரும் சொல்வார்கள் இந்து கிறிஸ்தவர்கள் பிரச்சனை என்று சொல்வார்கள். 1982 மண்டைக்காடு கலவரத்தின் போது அங்கிருக்கக்கூடிய மீனவர்கள் ஒரு இந்துவனுடைய கடையிலே சென்று உணவருந்தி விட்டு பணம் கொடுக்காமல் அங்கிருக்கக்கூடிய சாமியுடைய படத்தை எடுத்து மாற்ற வேண்டும், அங்கிருக்கக்கூடிய ஐயப்பனுடைய படத்தை மாற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறுகாணி காவல் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய SP CID காவலர் அவர் சாதாரணமாகவே பொய்யான தகவல்களை எல்லாம் மேலிடத்துக்கு கொடுத்து நம்முடைய நிர்வாகிகளையும் சங்க பரிவாரத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. அது மாதிரி இதுக்கு முன்னால் நாங்கள் இதுக்காக போராட்டம் வச்சுருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு போராட்டம் வச்சுருந்தோம்.
அந்த போராட்டத்துக்கு பிறகும் அவருக்கு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாறாக அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த நிர்வாகிகளுக்கு மேலே ஹெச்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்துட்டு இருக்காங்க. அவரை உடனடியாக இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு கேட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால் ஆட்சியில் எங்களுக்கு போராட்டம்னு சொன்னாலே போலீஸ் அனுமதி தரமாட்டாங்க. இப்போவும் அதே நிலை தான் நீடித்துட்டு இருக்கு. இப்போவும் திரும்பவும் எங்களுக்கு அனுமதி தரல. இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதான் அப்படி நடக்க காரணம் என்ன? அவர் சிலருக்கு உதவி செய்வதாக நினைச்சு, சில நிறுவனங்களுக்கு சிலருக்கு உதவி செய்வதாக நினைச்சு நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கிறாங்க? அவருக்கு மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்க மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள்? பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னீங்களா? என்ன மாதிரி இருக்கிறாங்க? ஏற்கனவே ஒரு ஆளுக்கு ஹெச்எஸ் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு மேல பல வழக்குகள், பல விதமான வழக்குகள் இருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு எந்த ஒரு வழக்கம் இல்லை. ஒரே ஒரு குற்ற வழக்கு இருக்கு ஒரு ஆளுக்கு மேல. அந்த ஆளுக்கு பேர ஹெச்எஸ்ல சேர்க்கணும்னு சொன்னா அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா நீங்க அவருக்கு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் அவருக்கு மேல வேற இருக்காது. இந்த ஒரு கேஸ், அதுவும் ஜோடிக்கப்பட்ட கேஸு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது தீர விசாரணை பண்ணா எதனால அந்த வழக்கு கொடுத்தாங்கன்னு உள்ள விஷயம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். இவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அன்னைக்கு அவங்க கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.